புதுச்சேரி காரைக்காலில் உலக புகழ்பெற்ற காரைக்கால் மாங்கனி திருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் அமைச்சர் JNS ராஜசேகரன் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்று இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அங்கு நிகழக்கூடிய கள சூழல் குறித்தான இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அமைச்சர் JNS ராஜசேகரன் குடும்பத்தினருடன் பங்கேற்றிருக்கிறார் இந்த மாங்கனி திருவிழாவில். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ். உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அமைச்சர் JNS ராஜசேகரனும் இதில் பங்கேற்று இருக்கிறார். விரைவில் நிச்சயமாக, அதாவது 63 நாயன்மார்களில் ஒருவரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் ஆலயமான காரைக்காலில் அவருடைய ஆலயமானது அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாங்கனி திருவிழா உலக புகழ்பெற்றதாகும். அதன்படி இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிறது. முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நேற்று இரவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை காரைக்கால் அம்மையார் என அழைக்கப்படும் புனிதவதியாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாண வைபவமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி கோவில் வளாகத்தில் வைதிக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்றன. சரியாக காலை 10:30 மணிக்கு அம்மையாருக்கு மங்கள நான் அணிவிக்கப்பட்டு திருமங்கல வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தங்கள் தலையிலே அச்சதையை தூவிக்கொண்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மட்டுமில்லாமல் காரைக்கால் புதுச்சேரி மட்டுமில்லாமல் தமிழக பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த ஆலயத்தில் தற்போது தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சரும் புதுச்சேரி மாநில அமைச்சரும் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு JNS ராஜசேகரன் குடும்பத்தினுடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றார். இந்த திருக்கல்யாணத்தை கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் ஆகும் எனவும் என்பது ஐதீகம். திருக்கல்யாணத்தையொட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் காரைக்கால் இந்த கோவிலை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இறைத்தல், அதாவது அந்த காரைக்கால் அம்மையார் ஊர்வலமாக செல்லும் போது மாங்கனிகளை வாரி இறைத்து தங்களது வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய நிகழ்வானது நாளை காலை நடைபெறுகிறது. அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியானது, இந்த மாங்கனி திருவிழா நிகழ்ச்சியானது நாளை மாலையுடன் நிறைவு பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். முதலாவதாக இப்பொழுது நமது கல்யாணங்களை செய்யக்கூடியதான சர்வண புத்திரம் ஸ்ரீ பரமதத்தர் நாம்